டுவெல்த் பயாலஜில பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி சென்டம் எடுக்கிறது 70 அவுட் ஆஃப் 70. ஸோ நிறைய பேர் பயாலஜி எப்படி படிக்கிறது, பயாலஜி எப்படி படிக்கிறது, நாங்கள் கட் ஆஃப் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவா இல்லை பயாலஜி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒன் சொல்யூஷன் வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த பாட்னி ஜுவாலஜி இப்போ நான் கொடுத்துருக்க சாப்டர் படிச்சாலே உங்களால 100க்கு 70 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். 70ல இருந்து 75 மார்க் ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த சாப்டர் பார்க்கறது மூலியமா. பாட்னில 1, 5, 6, 7, 8, 10. ஜுவாலஜில பாத்தீங்கன்னா 2, 3, 7, 10, 11, 12. இதுல இருந்து 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்க, கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாட்னில எப்படி எல்லாம் படிக்கலாம், ஜுவாலஜில எப்படி எல்லாம் படிக்கலாம். பாட்னி ஜுவாலஜிக்கு புக் பேக் படிச்சா போதுமா? ஸோ இதெல்லாம் டவுட்ஸுக்குமான ஆன்சரும் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் நான் சொல்றேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா ஷியூரா உங்களால சென்டம் எடுத்துடலாம். என்னென்ன ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீங்க ஒரு 50 மார்க் எடுக்கிறது எப்படி, 100க்கு 50 மார்க் எப்படி எடுக்கணும், அண்ட் ஸ்டெப் 2ல 75 எப்படி எடுக்கணும், ஸ்டெப் 3ல சென்டம் எப்படி எடுக்கணும், இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே எப்படி எல்லாம் படிக்கணும், என்னென்ன படிக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நீங்க 100க்கு 50 மார்க் எடுக்கணும்னா எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸுமே படிச்சிருக்கணும். பாட்னி ஜுவாலஜி எல்லா புக் பேக் கொஸ்டின் பிளஸ் புக் பேக் 1 மார்க் படிச்சிருக்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் படிச்சிருக்கணும். எதுக்கு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் படிக்கணும்? ஏன்னா டயக்ராம்ல தான் நமக்கு 2 மார்க்கையோ இல்லை 3 மார்க்கையோ கம்பல்சரி கொஸ்டினா கேட்க போறாங்க. அதனால டயக்ராம் படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல என்ன பண்ணிருக்கணும்னா இந்த ஸ்டெப் 1ல சொன்னா புக் பேக் 1 மார்க் படிச்சிருக்கணும். அப்புறம் எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் டயக்ராம் படிச்சிருக்கணும். பிளஸ் இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் கொஸ்டின், புக் இன்சைட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்கோம். இந்த 3ஐயுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால 75 மார்க் 100க்கு ஈஸியா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல சென்டம் எடுத்தா நான் சென்டம் தான் எடுப்பேன். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 1ல நான் சொன்னேன் என்னெல்லாம் சொன்னோம் அதுவும், ஸ்டெப் 2ல என்னெல்லாம் சொன்னேன் அதுவும் லைன் பை லைனும் படிச்சிருக்கணும். டயக்ராம் எல்லா டயக்ராமுமே பார்த்துருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ஷியூரா உங்களால சென்டம் எடுத்துக்கலாம். ஸோ பாட்னி ஜுவாலஜி எதுக்கு புக் பேக் படிக்கணும், எதுக்கு புக் இன்சைட் படிக்கணும்? நான் என்ன சொல்லுவேன்னா ஜுவாலஜிக்கு புக் இன்சைட் கம்ப்ளீட்டா படிங்க, புக் பேக் படிங்க. ஜுவாலஜியை ஃபர்ஸ்ட் புக் பேக் முடிச்சுட்டு லைன் பை லைன் படிங்க ஜுவாலஜியை. பாட்னில வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் படிங்க. இதை படிச்சாலே நம்மளால ஜுவாலஜி, பாட்னி ஜுவாலஜி இது எல்லாத்துலயுமே ஈஸியாவே சென்டம் எடுத்துடலாம். ஸோ நான் அகைன் காமிக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல இருந்து ஆரம்பிங்க. ஸோ இந்த சாப்டர்ல புக் பேக் புக் இன்சைட் எல்லாமே பார்த்துட்டு இதை தவிர்த்து மற்ற சாப்டர்ல இருக்க புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே ஷியூரா சென்டம் உங்க கையில. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.